விஜய் உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான் விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா விஜய் உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான் விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா வால்பாறை வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான எங்கள் மதிப்புமிகு தலைவர் தளபதி விஜய் சார் அவர்களுக்கு பொதுச்செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் எங்கள் அண்ணனுமான அருமை அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கும் எனக்கு வால்பாறை தொகுதியினுடைய வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக விசில் சின்னத்தில் போட்டியிட வைத்த அந்த பெரும் தலைவர்களுக்கும் வால்பாறை தொகுதி மக்களின் சார்பாக முதலில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 45,300 வாக்குகளை அள்ளித்தந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த உணர்வுபூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நான் வாக்கு கேட்கும்போது உரிமையோடு வாக்கு கேட்டேன். ஏன்னா ஒரு தேயிலத்தோட்ட தொழிலாளியுடைய மகனாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்கும்போது என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் ஏற்று நம்பி எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து எம்எல்ஏ ஆக்குனதுனால நான் அந்த 5 ஆண்டுகளும் உங்களுக்காக உழைத்தேன். அதில் ஒரு முக்கியமாக சொல்லணுன்னா வால்பாறையில் 28 ஏக்கர் ஆனமலை கிளப்பை வால்பாறையுடைய மக்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அதை அரசாங்கத்திற்கு வாங்கி கொடுத்து அந்த இடத்தில் தான் இப்பொழுது அரசு கலைக்கல்லூரி, ஓட்டு ஹவுஸு, கோர்ட்டு மற்றும் இதர அரசாங்க அலுவலர்கள் நடைபெறுகிறது. இந்த ஆனமலை கிளப்பை எடுத்து கொடுக்கலன்னா இந்த அரசு கலைக்கல்லூரி இந்த நம்ம வால்பாறை மக்களுக்கு கிடச்சிருக்காது. வால்பாறை மக்களுடைய 30,000 மாணவர்கள் இங்கே படித்து பல்வேறு பகுதியில் வேலையில் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம்
அந்த வால்பாறையுடைய ஆனமலை கிளப்பை எடுத்தது தான். அதை நான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கிறீங்க. அந்த நன்றியுடைய ஒரு பாகமாக தான் 45,300 வாக்குகளை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்தபடியாக வெற்றியை நூலிழையில் தவறவிட்டாலும் இனி வரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய தலைமையில் நான் தோல்வி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக பணியாற்றுவேன். அதுக்காகத்தான் நன்றி சொல்ல வந்திருக்கேன். இந்த பணியில் நான் தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தனோ முதலே மாதிரி அந்த ஆலியார் செக் போஸ்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு 6 மணிக்கு மேலே பைக்கில் அலோவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத முதல்ல அந்த வனத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு அரசாங்கத்துடைய கொண்டு போய் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முதல் வேலை. ரெண்டாவது, எல்லா மக்களுக்கும் குறை என்னென்னா, வால்பாறைக்கு வரும்போது நுழைவு கட்டணம் ஆலியார் கேட்டில் வாங்குகிறாங்க. அதை முடிச்சுட்டு வந்தோடனே அட்டைக்கட்டியில் ஒரு கட்டணம் வாங்குகிறாங்க. அதை முடிச்சுட்டு வந்தால் கவர்கல்லில் ஒரு கட்டணம் வாங்குகிறாங்க. அதை முடிச்சுட்டு வந்தால் உருளைக்கல் செக் போஸ்ட்டில் வாங்குகிறாங்க. அதை முடிச்சுட்டு வந்தால் நம்ம அந்த சிங்கோனா செக் போஸ்ட்டில் வாங்குகிறாங்க. அது முடிச்சுட்டு அந்த பக்கம் போனோம்னா முடிஸ் பக்கத்தில் அந்த ஸ்பாட்டில் அது வாங்குகிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் செக் போஸ்ட்டில் பணம் வாங்கினா இந்த வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு எவ்வளோ அசௌகரியம். வால்பாறையை சுற்றுலாத்தலமாக ஆக்க வேணும்னா நான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன். அந்த இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளுக்கு அத்தனை இடத்துல நீங்கள் வசூல் பண்ணிங்கன்னா இது சட்டத்துக்கு மீறிய செயல். இது அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் எந்த சட்டத்தின் கீழே இதை நீங்கள் வசூல் பண்ணுறீங்கிறத இந்த நியாயத்தை நான் கேட்பேன் என்பதை இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நகராட்சியில் போன ஆட்சியில் இந்த போட் கிளப்பு, இந்த சிறு பொட்டானிக்கல் கார்டன் ரெண்டும் போட்டு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து குப்பையில் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அது எந்த வித பயன்பாட்டுக்கும் வரல. ஸோ உடனடியாக அதை தூர்வாரி அந்த போட் கிளப்பை மீண்டும் திறக்க சொல்லி அந்த பொட்டானிக்கல் கார்டனை மீண்டும் திறக்க சொல்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நான் என்ன வாக்குறுதி கொடுத்தனோ அதை மீண்டும் செய்து கொடுப்பேன். அதை மக்கள் என்கிட்ட கேட்குறாங்க, இது செய்வீங்களா, நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் உங்கள் ஆட்சி தானே, இதை செய்வீங்களான்னு கேட்குறாங்க. நிச்சயம் செய்து கொடுப்போம். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமான கோரிக்கை, தோட்டத் தொழிலாளர்களுடைய பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. தோட்டத் தொழிலாளருடைய வீடு, அங்கே இருக்கக்கூடிய சம்பளம், அவர்களுக்கூட தினக்கூலி, அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அடிப்படை தேவைகளை அத்தனையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் பொதுச்செயலாளருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் வாக்குறுதியாக கொடுக்குறேன். அதுக்காக உழைப்பேன் என்று சொல்கிறேன். அடுத்தபடியாக நான் ஒரு டாக்டர்னால் மலையிலேருந்து கீழே ஒரு ஹார்ட் அட்டாக் கொண்டு போனால் 2 மணி நேரத்துக்குள்ளே வழியிலேயே அந்த உயிரிழப்பு ஏற்படுது. ஏன்னால் 8 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பில்டிங் மட்டும் வால்பாறை அரசு மருத்துவமனையில் இருக்குது. ஆனால் போதிய மருத்துவர்கள் இல்லை. இதை உடனடியாக கவனத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை நண்பர் அருண்ராஜ் அவர்கள்ட்ட கொண்டு போய் நான் இந்த பெட்டிஷனை கொடுத்து அதற்குண்டான வேலைகளை செய்வேன் என்பதையும், இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், மந்திரிகிட்ட கேட்டிருக்கேன், கோரிக்கை வச்சுருக்கேன். அவ்வப்போது உங்களுக்கு எலக்ட்ரானிக் மீடியாவிலும் சோசியல் மீடியாவிலும் உங்களுக்கு எங்களுடைய நகர செயலாளர் மூலமாகவும் உங்களுக்கு தகவல் தெரிவிப்பேன். பத்திரிகையாளருக்கும் நாங்கள் தகவல் தெரிவிப்பேன். இதை நான் ஒன்று செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தது மிக முக்கியமானது, அரசாங்கத்திற்கு சொந்தமான பாத்தியப்பட்ட புறம்போக்கு நிலங்கள் என்னென்ன இருக்குது, அது எங்கெங்கே இருக்குது, இதையெல்லாம் சர்வே பண்ணி இது அரசாங்கத்துக்கு உட்பட்ட புறம்போக்கு நிலம்தான் என்று கண்டறியப்பட்டு அந்த இடங்களில் அரசாங்கத்தின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடும், அப்புறம் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டாவும், அப்புறம் நலத்திட்டங்களும் தொகுப்பு வீடுகளும் மற்ற ஏனைய அரசு உதவி பெறும் திட்டங்களையும் செம்மைப்படுத்துவதற்கும் நிகழ்த்துவதற்கும் ஏற்பாடு செய்வதற்கும் அந்த அரசாங்க புறம்போக்கு நிலங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் அரசாங்கத்திடம் வலியுறுத்துவேன். இது என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான ஒன்று. இந்த வால்பாறையை சுற்றுலா மயமாக ஆக்கிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, அப்புறம் இங்கே நம்பியிருக்கக்கூடிய வியாபாரத்தை நம்பியிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, இந்த வால்பாறையை ஒரு சுற்றுலா தலமாக்கிறதுக்கு நிச்சயம் முயற்சி வைப்பேன். அந்த சுற்றுலாத்துறை அமைச்சர்கிட்டையும் இந்த பெட்டிஷனை நான் கொடுப்பேன். இந்த பெட்டிஷனை கொடுத்து கோரிக்கை வைப்பேன். முதலமைச்சர்கிட்டையும் பொதுச்செயலாளர்கிட்டையும் இந்த குறைகளை அவங்க கவனத்துக்கும் கொண்டு சொல்வேன். இதைத்தான் வாக்குறுதியாக கொடுத்தேன். இப்போவும் அதை நான் தொடர்ந்து செய்வேன் என்பதை உறுதியளிக்கிறேன். அதற்கு அடுத்தால் போக
மிக முக்கியமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நகராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவத்துறை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மின்சார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழிலாளர் நலத்துறை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் நடக்கின்ற இந்த மக்களால் உண்டாக்கப்பட்ட இந்த ஆட்சியில் எல்லா விதமான கோரிக்கைகளையும் தொடர்ந்து செயல்படுவேன். அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளும் சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி, எல்லாரையும் அரவணைத்து வால்பாறை ஒட்டுமொத்தமாக நன்றாக இருப்பதற்கு நீங்களும் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும். நானும் உங்களோடு இருந்து பணி செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.